ஆறாவது விஷயம் தான், நாங்கள் பேசுகிற விஷயத்தில் ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். இல்லாட்டி அது சும்மா ஒரு ஸ்நாக் பார்ட்டி ஆகிரும். ஏதாவது ஒரு டிரெக்ஷன் இருக்கணுங்க. நம்ம என்னத்தை பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற விஷயங்களை தான் நாங்கள் வெளியிடணும். அப்படி வெளியிட்டமாக இருந்தால் நம்மளுடைய தேவை இல்லாட்டி எதுக்கு பேச வந்தோமோ அந்த பர்பஸ் நடக்கும். ஏனோ தானோன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம சும்மா கொட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால் எந்த பர்பஸுமே இல்லாத ஒரு விஷயமா ஆகிரும். ஸோ உங்களுடைய வார்த்தைகள் அநியாயமாக குப்பையில் கொட்டப்படணுமா இல்லாட்டி அது சரியாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏழாவது மிக முக்கியமான விஷயம் தான், நீங்கள் பேசும் பொழுது மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கணும். யாரையும் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, யாரையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கணும். சூப்பர் ப்ரோ, சூப்பராக பண்ணீங்க, ஓ மாவலஸ், ஓசம், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள எப்போ என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருங்க. அப்படி இருந்தால் அவங்க உங்களை மறக்கவே மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இல்லாட்டி உங்களை திரும்ப சந்திக்கணும், உங்கள்கிட்ட திரும்ப பேச்சு அவங்க கேட்கணும், நீங்கள் சொல்கிறத அவங்க லிசன் பண்ணணும், இப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு பெஸ்ட் கம்யூனிகேட்டரை எப்பயும் எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சும்மா பேசுறது மட்டும் இல்லைங்க, கனெக்ட் ஆகுறது. சில நேரம் ஃபனியாக இருக்கும், சில நேரம் சீரியஸாக இருக்கும், ஆனால் ஜெனுவினாக இருக்கும். நீங்கள் இப்போ வரை இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா இருந்தால் நீங்கள் நம்ம சர்க்கிள்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் ஆகிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் நல்லா லிசன் பண்ணியிருக்கீங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்பை செய்ய துவங்க. Be a best communicator. Be a great communicator. நீங்கள் ஒரு நல்ல கம்யூனிகேட்டராக மாறுங்க. வார்த்தைகளால் மாத்திரமல்ல, மனசாலையும்.